ஹலோ பஸ் நம்ம இந்த வீட்டில் பிக் பாஸ் சீசன் டே 102 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 102 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு இது வரைக்கும் இல்லாத ரெக்கார்ட் அப்படின்றத பண்ணி இந்த ஜாக்லின் இருக்காங்க இல்லையா, 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 15 வாரங்கள் தொடர்ந்து அதர் கண்டஸ்ட்னால நாமினேட் பண்ணப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஜாக்லின் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய கேம் அப்படின்றத ஜாக்லின் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜாக்கை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு மாதிரி மண்டையை கழுவுறாங்க அப்படின்றதா இருந்தாலும் சரி, இல்லை அடுத்தவங்க வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு கிளாப்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு வாரம் வந்துட்டு சத்யாவுக்கு கிளாப்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த வாரத்தில் சத்யா கூட வந்துட்டு அப்படியே ஜேர்னி பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த வாரத்தில் ரயானுக்கு கிளாப்ஸ் கிடைக்குது அப்படின்னா ரயானோட சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு அப்படின்றது ஜாக் மேலே வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜாக் இருக்காங்க இல்லையா, முத்துக்கா இருந்தாலும் சரி, இல்லை சவுண்டு, ரயானு, ஜெஃப் இவங்க எல்லாருக்காகவும் நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்களை தூக்கி எறிஞ்சும் பேசியிருக்காங்க. ஸோ எல்லா எமோஷன்ஸ் அப்படின்றதையும் காட்டி டே 1ல் இருந்து டே 102 வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க வெளியே போகிற அந்த செகண்ட் வரைக்குமே அவங்க அந்த கேமுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேமை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாக் இருக்காங்க இல்லையா, அவங்க ரன்னர் அப்பாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, முத்துக்குமரன் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பிக் பாஸினுடைய தாரக மந்திரமே பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட்லி பார்த்தோம் அப்படின்னா என்னடா ஜாக்கு வெளியே போயிட்டாங்களா, 15 வாரமாக வந்துட்டு எல்லாரும் நாமினேட் பண்ணி வச்சாலுமே மீண்டும் 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 மக்களால் சேவ் பண்ணப்பட்டாங்க, வெறும் 2 செஷனில் வெளியே போயிட்டாங்களா அப்படின்றத என்னால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் சவுண்டு பண்ண மாதிரியாவது ஜாக் இருக்காங்க இல்லையா, ஒரு பாதி தூரம் போனதுக்கப்புறமா இல்லை இது நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி வந்திருந்தாங்க அப்படின்னா கூட அந்த கேமில் அவங்க சேவ் ஆகி அடுத்தடுத்த கட்டம் அப்படின்றதுக்கு போயிருப்பாங்க. பட் இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி விடாப்புடியாக போனது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. ஸோ இதை தான் வந்துட்டு நிதானமே பிரதானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மற்ற சுற்றி இருக்கவங்க என்னதான் ட்ரிகர் பண்ணாலுமே வந்துட்டு நம்ம அந்த கேமில் நீடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஜாக் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக தோணுது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் விஷால் பவித்ரா இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே கரெக்டான பெட்டியோட உள்ள ரீச் ஆகிட்டாங்க, அந்த அமௌண்ட் அப்படின்றதையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சவுண்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஜாக் வந்து சவுண்டை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக காட்டின இடம் அதுதான். ஸோ நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஓடிட்டாலும் ஒரு பாதி தூரம் போனதுக்கப்புறமா வேணாம் தேவையில்லாத ரிஸ்க் இவ்வளோ நாள் ஆடிட்டு இந்த தூரத்துக்காக நம்ம கேமை விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு பணப்பெட்டி எடுக்காமல் பார்த்தோம் அப்படின்னா திருப்பி உள்ளே ஓடி வந்து அவங்களுடைய கேம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கேமை சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 102 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாக் இருக்காங்க இல்லையா, ஜாக்கினுடைய எவிக்ஷன் அதுவும் அவங்களே அவங்கள எவிக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜாக் வெளியே போனது அப்படின்றது இருக்கு இல்லையா, எனக்கு வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. நீங்கள் ஜாக் வெளியே போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான ரிவ்யூ அண்ட் அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு டே 103 ரிவ்யூவோட சந்திக்கலாம். தட பை பை.